guys, welcome back to my channel 4 Sisters Lifestyle. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். குக்கிங் vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் எப்படி பிரியாணி வித் ரைத்தா ஸ்பெஷலான ரெசிபியோ அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் அரபிக் மச்பூஸ் வித் தக்கூஸ் ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மச்பூஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெள்ளைப்பூண்டு, பிளாக் லெமன் 1, பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், உப்பு, மேகி கியூப்ஸ் 2, ஃப்ரோசன் சிக்கன், பாஸ்மதி அரிசி, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், குங்குமப்பூ. மச்பூஸில் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: எண்ணெய், வெங்காயம், கடலைப்பருப்பு, கிஸ்மிஸ், மிளகுப்பொடி, உப்பு. மச்பூஸ் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு தக்கூஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 4 தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, உப்பு, தக்காளி பேஸ்ட். பிக்கல் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், எலுமிச்சம்பழம், உப்பு. ஒரு பாத்திரத்தில் சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வெள்ளைப்பூண்டு, பிளாக் லெமன், பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், ஹாஃப் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடணும். இந்த பிளாக் லெமன் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா. நான் இதில் ஏலக்காய் பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் இருந்தால் கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிலோ ஃப்ரோசன் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மறுபடியும் நீங்கள் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல் வந்து போகும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இதே தண்ணியில் சிக்கன் நல்லா வேகணும். ஸோ நல்லா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு. இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நான் 2 மேகி க்யூப்ஸ் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. உங்களுக்கு தேவையான இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ சிக்கன் பாயில் ஆகட்டும். இந்த பாயில் ஆகிற கேப்பில் நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்கூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தக்கூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 தக்காளி, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, உப்பு, தக்காளி பேஸ்ட்டு, ஹாஃப் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பேஸ்ட்டை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ மிக்ஸி ஜாரில் உள்ள கிரைண்ட் பண்ணது எல்லாத்தையும் இதில் மாற்றிக்கோங்க. இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ தக்கூஸ் ரெடி. இன்னும் சிக்கன் பாயில் ஆகிட்டு தான் இருக்குது. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் எல்லா பக்கமும் ஒரே லெவலில் வேகும். மச்பூஸில் மேலே டாப்பிங்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு தேவையானதை நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ அதில் வெங்காயம் 1.5 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்ல கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஷார்ப்பான நைஃபோ இல்லை வந்து ஸ்பூனோ நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சிக்கனை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து 1/2 hour முன்னாடியே நல்லா ஊற வச்சு தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயில் பட்டை, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் வேக வச்ச தண்ணியை எடுத்து தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இந்த சாதத்தை இதே தண்ணியில் தான் சாதத்தை வேக வைக்கணும். சாதம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி அப்பப்போ கரண்டியில் கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிச்சு நல்லா வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ரைஸ் நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு, தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுனா உங்ககிட்ட இருந்தால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குங்குமப்பூவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ரைஸில் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறேன் நான் வந்து. மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ அது சிம்லேயே வந்து நல்லா கொஞ்சம் பாயில் ஆகி வந்துடும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்ச சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிகாஸ் பெரிய பெரிய சிக்கன் போடுறதுனால கொஞ்சம் நல்லா வெடிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போடுங்க. ஸோ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து வெளில வராது, தெரிக்காது. இப்போது கொஞ்சம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் தனியாக வச்சுருக்கீங்களா டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறதுக்காண்டி தனியாக வச்சுருந்தீங்களா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ சிம்லேயே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெந்து வரும். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணதை எடுத்து நம்ம ரைஸ் மேலே வச்சுட்டா அரபிக் சிக்கன் மச்பூஸ் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிம்லே வச்சு சிக்கன் ஃப்ரை பண்ண மிச்சம் ஆயில் இருக்கும்ல, அதை லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ வந்து ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிக்கிள் பண்ணுறதுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். சில பேருக்கு மேலே ஆட் பண்ணுற அந்த டாப்பிங்ஸ் வந்து பிடிக்காது. ஸோ அதனால தான் நம்ம சைடாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவையானவங்க அதை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சிக்கன் மச்பூஸ் செய்கிறதுக்கு நான் ஃப்ரோசன் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் மட்டன் மச்பூஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பை.